அம்மாடி என்னடா அது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில் அதிசயமெல்லாம் நடக்குதா அம்மாடி அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறதா ஆச்சரியப்படுறதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சொந்தமாக கவிதை எழுதி அந்த கவிதையவே பாட்டு மாதிரி எழுதி அந்த பாட்டினுடைய வரிகளை வந்து ஏஐயில் கொடுத்து ஒரு மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோலாம் பண்ணியிருந்தேங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் சொந்தமாக க்ரியேட் பண்ணல, என்ன சொல்கிறது, எங்கே கடன் வாங்கி ஏதோ இங்கிலீஷில் அந்த மாதிரி பண்ணி மானிட்டேஷனை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி நடக்கிறது இது 3ஆவது தடவை. இதுக்கு முன்னாடி 2 தடவை நடந்திருக்கு. அந்த 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தமிழ் தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது, இங்கிலீஷ் தெரியவே தெரியாது. அப்போது நாங்கள் ஒரு வேளை தப்பாக வந்து உங்கள் மானிட்டேஷனை கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. நாங்கள் 14 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தப்பான வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மானிட்டேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த 2 தடவை பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல நான் வீடியோ எடுத்து போட்டேன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழில் பேசி சப்டைட்லாம் போட்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த 2 தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டு 90 நாள் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. இப்போவும் அதே மாதிரி இருந்துச்சு. சரி, எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணணும் நம்ம, ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு சேனல் இருக்குது, அந்த மானிட்டேஷனும் கட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த தடவை வந்து நான் வீடியோ எடுத்து அதே மாதிரி பேசி நான் என்னெல்லாம் பண்ணேன், நான் சொந்தமாக தான் கவிதை எழுதுனேன், அதை போயமாக அந்த கவிதையை பாட்டை எழுதி மாற்றி அப்படிங்கிற தமிழ்லேயே பேசி சப்டைட்லாம் கொடுத்து நான் அதே வேலை தாங்க ஏற்கனவே செஞ்சேன், அதே வேலை தான் செஞ்சேன். இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போது அப்ளை பண்ணி 2 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 3ஆவது நாள். 3ஆவது நாள்லேயே எனக்கு வந்து மானிட்டேஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ புலம்பி போட்டிருந்தேன். இப்போ போய் நெட் ஆன் பண்ணோன்னே வாங்க வரவேற்கிறோம், உங்களுக்கு யூடியூப்பினுடைய கூட்டாளராக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னால் நம்பவே முடியல. என் வாழ்க்கையில் அதிசயமெல்லாம் நடக்குமா? நிச்சயமாகவே நடக்காது. ஏன்னா அதே தமிழ் அதே மாதிரி தான் அப்படியே தான் பண்ணியிருந்தேன். இந்த தடவை மட்டும் எப்படி அதிசயமாக நடந்து அப்படின்னா, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்காக வந்து ஒருத்தர் ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டாங்க. அது அந்த அந்த ப்ரேயர் தான் இந்த சக்ஸஸுக்கு காரணம். அதுக்கு வந்து நான் அம்முக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு தான், அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இதுக்காகவே ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ப்ரேயர் நிறையா சக்ஸஸ் ஆகிருக்கு. அது ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இந்த அதிசயமாக இருக்குது. எனக்கு நிஜமாகவே நடக்கலைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரொம்ப புலம்பி போட்டிருந்தேன், அந்த மைக்கெல்லாம் புலம்பி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி. இப்போ தான் போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் இது வந்து என்னால் நடந்ததில்லை, எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்கனால நடந்த ஒரு அதிசயம் தான். என் வாழ்க்கையில் அதிசயமெல்லாம் நடக்குது, லக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ப முடியல. அம்மாடி அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அதை திருப்பி இந்த வீடியோ நான் பண்ணேன். இன்றைக்கி தான் இந்த மைக் வந்தது. இந்த மைக்கு பாருங்களேன், இந்த மைக்கு இப்போ வந்த உடனே இதை நான் பேசி புலம்பி எல்லாம் வீடியோ பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, போய் பார்த்தா பாருங்கள், வாங்க எங்கே ஆன் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தாலும் வாங்க உள்ளே போனாலும் வாங்க அப்படின்னு இருக்குது. இது வந்து நம்ம இப்போயே தொடங்கிடுவோம். உன்னோடு இருக்கு எங்கள் வீட்டு ஆகிவிட்டீர்கள், உங்கள் வீடியோக்கள் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் மற்றும் லைவ் ஸ்ட்ரீம் தொடங்கு. அது உங்கள் முன்னாடியே நம்ம தொடங்கிடுவோம். மேலே போட்டிருக்கு பாருங்க, உங்கள் பரிசீலனை கோரிக்கை ஏற்கப்பட்டது, சேனல் வருமானம் ஈட்டுதலுக்கு மீண்டும் தகுதி பெறுகிறது. பாருங்க, நான் எப்போ போட்டிருந்தேன், 15ஆம் தேதி போட்டிருந்தேன். பார்த்தாங்களா பார்க்கலையானே தெரியல. ஆனால் ஒரு விஷயங்க, இன்றைக்கி நைட்டில் நான் கனவுல எனக்கு இந்த விஷயம் நான் போட்ட அந்த வீடியோ வந்து கோரிக்கை மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து நைட்டு கனவுல பார்த்தேன். எனக்கு அப்போ தெரியும் இன்றைக்கி நான் நினச்சேன் இன்றைக்கி வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு. யாரும் பார்த்த மாதிரியே காட்டல, ஆனால் மானிட்டேஷன் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த மைக்கு தாங்க இன்றைக்கி வாங்கி இது எப்படி வீடியோ போடுனா மாட்டேனா, சரி ஒரு நிமிஷம், இந்த மைக்கில் வந்து நம்ம வீடியோ போட முடியுமா முடியாதா அப்படின்லாம் வருங்க. 18ஆம் தேதி உங்கள் சேனல் இப்போது வருமானம் ஈட்டுவதற்கு மீண்டும் தகுதி பெற்றுள்ளது, வீடியோக்களுக்கு செல்க. 18 17 27 அப்போ 17 5:30, இன்றைக்கி 5:30 மணிக்கு. அப்போ இந்த பார்சல் அப்போ தாங்க வந்திருக்கு. டைம் பாருங்க, 17:27 அப்படின்னா கூட்டுத்தொகை 8, மே 18. ஓகே, சரி ஓகே. இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் புலம்பி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ பயமாக இருக்குதுங்க. அந்த பாட்டு கவிதை எழுதி நான் வந்து அது போயமாக
அதை பாட்டாக மாற்றி போடுறதுங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சில விஷயங்கள் பண்ணணும். ஓகே, நான் எனக்காக திருப்பி மானிட்டேஷன் கிடைச்சது நம்பவே முடியல. இப்போ தான் கட் பண்ணாங்க, அப்ளை பண்ணேன், கிடச்சிருச்சு. இதெல்லாம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு போராடி அப்படி தான் கிடைக்கும். சரி, இது நம்மளால நடக்கலை, அது நல்லா தெரியுது. சரி, ஓகே, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. மைக்கு வந்திருக்கு. மைக்கு வந்த அன்னைக்கு எனக்கு மானிட்டேஷனும் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.